விமான வழித்தடத்தை நிறுத்தியதால் பாகிஸ்தானுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பு. என்னது, ரோட்ல டோல்கேட் இருக்கிறது போல வானத்திலேயும் எல்லையை பயன்படுத்தினால் சுங்க கட்டணம் செலுத்தணுமா? இந்தியா கொடுத்த அடியால் அனைத்து வருமானத்தையும் இழந்து தவிக்கும் பாகிஸ்தான் வேறு நாட்டு எல்லைக்குள் நுழைந்தாலே இத்தனை ரூபாய் கட்டணமாக செலுத்தணுமா? இந்தியாவின் அதிரடியான நடவடிக்கையால் காற்றில் வரும் காசை கூட இழக்கும் பாகிஸ்தான். இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனால் பாகிஸ்தானுக்கு அனைத்து விதமான பதிலடியையும் இந்தியா கொடுத்து வருகிறது. முதலில் பாகிஸ்தான் வான் எல்லையை பயன்படுத்த இந்தியா தடை விதித்திருந்தது. இதனால் இந்தியா வழியாக பாகிஸ்தான் செல்லும் விமானங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டன. இதனால் கோடிக்கணக்கான ரூபாய் வருமானத்தை பாகிஸ்தான் இழந்து வருகிறது. அது எப்படி என்பதை முதலில் பார்ப்போம். நெடுஞ்சாலையில் எப்படி டோல்கேட்டில் கட்டணம் செலுத்த வேண்டுமோ அதுபோல வானில் பறக்கும் விமானங்களும் எந்த நாட்டின் எல்லையில் பறக்கிறதோ அந்த நாட்டிற்கு கட்டணமாக விமான நிறுவனங்கள் செலுத்தும். பாகிஸ்தான் விமானங்கள் மற்றும் பாகிஸ்தான் வழியாக செல்லும் விமானங்கள் இந்தியா வான்வெளியை பயன்படுத்த தடை செய்யப்பட்டன. பாகிஸ்தான் விமானங்கள் மற்றும் பாகிஸ்தான் வழியாக செல்லும் விமானங்கள் இந்திய வான்வெளியை பயன்படுத்த தடை செய்யப்பட்டன. இந்த நிலையில் இந்தியா ஆபரேஷன் சிந்தூரை தொடங்கியுள்ளதால் ஒரு சில சர்வதேச விமான நிலையங்களும் பாகிஸ்தான் வான்வெளியை தவிர்த்திருக்கிறார்கள். விமான பாதைகளை மூடியதன் விளைவாக உலகின் 3வது பெரிய மற்றும் வேகமாக வளர்ந்து வரும் விமான போக்குவரத்து சந்தையிலிருந்து ஆண்டுக்கு $100 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான ஓவர் பிளைட் பீஸ் வருவாயை இழக்க நேரிடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது பாகிஸ்தான். இந்திய விமானங்கள் குறிப்பாக ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்கா நோக்கி செல்லும் விமானங்கள் பெரும்பாலும் பாகிஸ்தானின் வான்வழியாக பறக்கின்றன. இந்த பாதையை தடை செய்வது பாகிஸ்தானுக்கு பெரிய நஷ்டமாக மாறும் என்று விமான துறையியல் நிபுணர் மேனன் குறிப்பிட்டார். இந்தியாவிலிருந்து மேற்கு திசை நோக்கி புறப்படும் பெரும்பாலான விமானங்களை ஏர் இந்தியா, இண்டிகோ போன்ற இந்திய விமான சேவைகள் இயக்குகின்றன. எனவே முக்கியமான ஓவர் பிளைட் வருமானத்தை பாகிஸ்தான் இழக்க நேரிடும். இந்திய விமான சேவைகள் புது பாதைகளுக்காக அதிகமான எரிபொருள் செலவுகள் மற்றும் அதிகமான விமான நேரத்துக்கு தயாராகி கொண்டிருக்கின்றன. ஆனால் பாகிஸ்தான் நேரடியாக தனது விமான வருவாயில் பாதிக்கப்படுகிறது. இதற்கு முந்தைய ஒரு சம்பவம் 2019 ஜூலையில் நடைபெற்றது.